இவ்வாறு நேர் மற்றும் இவ்வாறு நேர் நிகழ்ச்சியில் உங்களுடைய அன்போடு சந்திப்பது AJ ஜெயச்சந்திரா. ஆம்னிகளே, இவ்வாறு நேராக இன்று நிலைய கலையத்துக்கு வருகை தந்து சிறப்பிக்க இருக்கின்றார் இயன்முறை மருத்துவர், அதாவது பிசியோதெரபிஸ்ட் திரு ஆதித்தன் வேலாயுத பிள்ளை. ஆம்னிகளே, அவர் நிலைய கலையத்துக்கு வருகை தந்து நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறார். அவரை இப்பொழுது ஏற்றுக்கொள்ள இருக்கிறேன். வணக்கம் திரு ஆதித்தன் அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறேன். அதாவது ஆதித்தன், எப்படி தமிழ் கதைக்கிறீங்க? தமிழ் பாடசாலைக்கு போனீங்களா அல்லது வீட்டுல எப்படி பழகினீங்க? ஆஸ்திரேலியாவுக்கு வரைக்கும் நாங்க தமிழ் ஸ்கூல் போனது 9 year 10 வரைக்கும் போய் கொண்டிருந்தான். வீட்டை தமிழ் தான் பேசுறது. ஸோ அப்போ எவ்ரிடே தமிழ் தான் நாங்கள் வீட்டு ஃப்ரெண்ட்ஸும் 2 பேர் நல்லா தமிழ் கதைப்பேன். ஸோ அவையிலோடையும் தமிழ் காட்சி. சரி, நல்லபடியா. அதாவது குறிப்பாக அவருடைய தமிழை பார்க்கின்ற போது புரிகின்றது, உச்சரிப்புகள் எல்லாம் சரியாக இருக்கின்றது நேர்களே. அதாவது ஆதித்தன், அதாவது உங்களை ஆதி என்று அழைப்பார்களா, ஆதித்தன் என்று அழைப்பார்களா? ஆதி என்று கூப்பிடலாம். சரி, ஆதி, நீங்க சொல்லுங்களேன். இப்ப நீங்கள் ஒரு பிசியோதெரபிஸ்டாக எவ்வளவு காலமாக வேலை செய்கிறீர்கள்? நான் கிராஜுவேட் பண்ற இயர் வந்து 2018 ஆரஞ்சில இருந்து சார்ல்ஸ் யூனிவர்சிட்டியில இருந்து. இப்ப லாஸ்ட் 5 to 6 years நான் பிரைவேட் பிராக்டிஸ்ல தான் வேலை செய்யறேன். லாஸ்ட் 3 to 4 years நான் மெடிக்கல் சென்டர்ஸ் ஸ்பெஷலியா டாக்டர்ஸோட சேர்ந்து வேலை செய்றீங்க. இப்ப நீங்க சின்னல இருந்து படிக்கைக்கு இப்படித்தான் வரணும்னு யோசிச்சீங்களா அல்லது தற்செயலா நடந்ததா இல்ல என்ன நடந்தது, அதை பற்றி சொல்லுங்களா? சின்ன வயசுல இருந்து எனக்கு லைக் ஸ்போர்ட்ஸ் அப்போ ஈஸியா வரும். எனி ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலும் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளா நான் ட்ரை பண்ணுவேன். அதால எனக்கு ஜஸ்ட் மூவ்மெண்ட் சயின்ஸ், ஹெல்த் சயின்ஸ், எனிதிங், பயாலஜி, பிசிக்ஸ் ஜஸ்ட் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். ஸோ அதால நேச்சுரலா பிசியோதெரப்பி படிக்க அது படிக்கிற கான்டென்ட்டும் எனக்கு விளங்குற மாதிரி குயிக்கா விளங்குமா. ஆனால் ஒரு இக்கட்டான கேள்வி ஒன்று கேட்க விரும்புகிறேன். ஆனால் இங்கு புலம்பெயர்ந்து வந்த பெற்றோர் அல்லது உங்களை போன்ற இளைஞர்கள் எல்லோரும் தமிழா இருக்கட்டும் இல்லை இந்தியாவா இருக்கட்டும் அல்லது என்ன சீன மொழி பேசுவதாக இருக்கட்டும் வைத்தியராக வேண்டும், டாக்டராக வேண்டும் தான் எல்லோரும் விரும்புவார்கள். உங்களுக்கு அப்படி ஒரு கனவு இருக்கவில்லையா? ஸ்பெசிஃபிக்லியா டாக்டர் இல்ல. எனக்கு சின்ன வயசுல ஒரு பிசியோதெரபிஸ்ட் இன்ஜுரிஸ் அப்போ நடக்க ஹெல்ப் பண்ணது. அதை தவிர நான் டாக்டர் யோசிக்கல. படிக்க யோசிச்சிருக்கேன் நான், பட் லைக் ஃபுல் எஃபர்ட்டா டாக்டர் ஆகணும்னு நல்ல ஒரு விடயம். அதாவது மிகவும் என்ன சொல்றது, நோயாளர்களோ அல்லது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் கூடுதலான விபத்துக்கள் அல்லது அது கிரிக்கெட்டா இருக்கட்டும் அல்லது இதா இருக்கட்டும், ஒரு விளையாட்டுல கூடிய ஒரு பிசியோதெரபிஸ்ட் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அண்மையில் நடந்த கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா கூடியிருப்பார்கள். நீங்கள் அப்படியான இடங்களை போய் விரும்பினீங்களா அல்லது நீங்கள் இப்படி டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு விரும்புறீங்களா? யூஸ்வலி எல்லாரும் பிசியோ படிக்க அப்படி மாதிரிதான் வேலை செய்ய ஆசைப்படுவினோம். ஆனா நீங்க இண்டஸ்ட்ரியில வந்து வேலை செய்ய ஆரம்பிக்க உங்களுக்கு தெரியும், பிசியோ வந்து வெரி ப்ரோட் இண்டஸ்ட்ரி. நீங்க பேஷண்ட்ஸையும் ட்ரீட் பண்ணலாம், ஒரு டீமோடையும் வேலை செய்யலாம். ஆனா பேஷண்ட் நேரா பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணாம பேஷண்ட்டை சுத்தியும் ட்ரீட்மெண்ட் கணக்கு வேலை இருக்கு. பிசியோதெரபிஸ்ட் இன்வால்வ் ஆகலாம். பட் எல்லாரும் மாதிரி ஸ்போர்ட்ஸ் டீம் அப்படி மாதிரி ஒரு ஆசை இருந்தது. பட் அது யூ அண்டர்ஸ்டாண்ட், நீங்க இண்டஸ்ட்ரியில வந்தோன்னா யூ கேன் கோ டவுன் தட் பாத், பட் it's a commitment as well. So you might have to travel, you might have to go overseas, depending on, and the ability to get into those teams, it's a bit more competitive. So the உண்மை. அதாவது இப்ப உதாரணம் எடுத்துக்கொண்டோம்னால் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் டீமுக்கு இருந்தீங்கன்னா மெல்பர்னுக்கு போகணும், பிரிஸ்பனுக்கு போகணும், அவரோட இருக்க வேண்டியதான். என்ன அது நீங்க சொல்றது உண்மைதான், அது உண்மை. அதாவது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இப்ப தமிழ் அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள், நீங்கள் இங்கு வந்து படிச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி இப்ப கூடுதலான ஆண்கள் பெண்கள்
இந்த துறையை தெரிவு செய்து படிக்கணும். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பிறகு முந்தி எல்லாம் ஒரு 20 வருடத்துக்கு முன்னர் எல்லோரும் மருத்துவத்துக்கு போவார்கள் அல்லது பின்பு ஒரு ஆக்சுவரியல் படிப்பார்கள். இப்பொழுது பார்த்தால் எல்லோருமே பிசியோக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நல்லதா அல்லது என்ன காரணம்? ஐ திங்க் உங்களோட பார்வையில எனக்கு என்னண்டா அது பிசியோ வந்து இப்ப வைட்லி எல்லாருக்கும் இப்ப தெரியும் பிசியோன்னு என்னண்டா. ஆனா முதல் அப்படி இல்லை. ஸோ இப்ப படிச்சு வர ஆக்கள் படிக்கிறது மட்டும் இல்ல, கணக்கு ஸ்போர்ட்ஸ்லயும் இன்வால்வ்டா இருக்கிறது. இப்ப lot of Tamil people high sports சும்மா விளையாடுறதுல there are very good levels, very competitive levels. growing up நான் சோக்கர் மேட்சுக்கு ஒரு வாட்டி போனா லைக் பெருசா தமிழாக்கள் தெரிய மாட்டோம். ஆனா இப்ப இல்ல கணக்கு தமிழாக்கள் சோக்கர் விளையாடினோம். இப்ப தமிழாக்கள் கணக்கு பேர் ஒஸ்டாகும் விளையாடினோம். விளையாடுற ஆக்கள் வந்து like I said they're very 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 athletic, they're very committed to the sport. They don't just play, they train, they do everything. So when you apply yourself like that, you want to learn more about certain ways, like or a skill learn paneka puri on the skill, not just a physical side, you learn the neurological sides as well. So people who are involved in sports are more likely to enjoy that aspect of the learning, and they would want to learn the theory behind that as well. And usually if you go down that pathway, you kind of end up in the physiotherapy role. சரி. இப்ப உங்களோட நார்மலி ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்துல எத்தனை வருடம் படிக்கணும் ஒரு பிசியோதெரபிஸ்டா வராங்க? So to become a physiotherapist, it's a 4 years degree. There's masters and undergraduate courses as well. There's different avenues to get into physio, but yeah, it's very doable. Yeah, you can definitely get it. சரி. இப்ப இன்னொரு கேள்வி. இப்ப சில பேர் சொல்லுவினம் நாங்க சிட்னில அல்லது நியூ சவுத் வேல்ஸ்ல படிச்சா தான் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் பிசியோல, மற்றெல்லாம் சரியில்லை, அல்லது புதத்துல படிக்கிறாங்களுக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட பார்வையில, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல? The location is dependent on the average scores. So that's very important, because usually if you're studying in those areas, you're more likely to push yourself to score a bit higher as well. But it's not true. Like I think depending on where you go, if you have the right environment to learn and apply that learning, it's not just learning. We get taught how to justify every single treatment we give to a patient. There has to be a justification. So that clinical reasoning is probably more important than just receiving the theory information. So when you go study anywhere, as long as you're willing to justify and learn that you can do it anywhere. சரி. அப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஒரு படிக்க போறாள் வந்து எந்த பல்கலைக்கழகத்துல படிச்சாலும் அவர் நல்ல ஒரு வேலை எடுத்து எங்கேயும் வேலை செய்யலாம் ஆஸ்திரேலியால பிசியோதெரபிஸ்ட்? எங்க வேணாலும் வேலை செய்யலாம். It depends how you want to work. So yeah. So you can be a very good physiotherapist. That's one element. But then, because as a physio, you treat patients, you talk to people, you have to be comfortable talking to people. And you can be a good clinician, but if you don't have the communication skills or the ability to connect with the patient, it becomes very hard in like the private practice industry or any industry where you're talking to a patient one-on-one or in a group class setting. So that's another skill you really have to get better at. சரி. இப்ப நீங்கள் ஒரு தமிழ் படிச்ச ஒரு பையன், இப்பொழுது தமிழ்ல சொல்வார்கள், இது ஒரு மிகவும் இக்கட்டான ஒரு பெயர், இயன்முறை மருத்துவர். அதாவது நீங்களும் மருத்துவராகத்தான் கணிக்கப்படுகிறீர்கள். என்றால் நீங்களும் டைப் ஆஃப் என்னன்னு சொல்றது, மருத்துவர் படிக்கிற அந்த கோர்ஸ், அனாட்டமியோ பயாலஜி எல்லாம் படிச்சுதான் பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் எந்த பகுதியை பிடிச்சால் முறியும் அல்லது எது கியூர் ஆகும்னு தெரியும் உங்களுக்கு. ஆக கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி வைத்தியர் தான், ஹாஃப் டாக்டர் தான். அப்ப அதைத்தான் இந்த தமிழ் படுத்திருக்கிறார்கள். இயன்முறை, இயனண்டா இயக்க வைக்கிற ஒரு வைத்தியர் சொல்லிடும், அதான் சொல்லிட்டு. இப்ப என்ன கேள்வி என்னடாண்டா, இப்ப நீங்கள் இப்ப கூடுதலா தமிழ் பகுதியில வேலை செய்றீங்க. உங்கள்ட்ட வார தமிழ் நோயாளிகளோட தமிழ்ல பேசுவீங்களா, ஆங்கிலத்துல பேசுவீங்களா? All the time தமிழ் பேஷண்ட் வந்தா தமிழோட தான் கரெக்டாக. ரெண்டாவது ஈஸியர் அவைகளுக்கும் எனக்கும் ஈஸியர். இங்கிலீஷ் விரும்புறீங்கன்னா இங்கிலீஷ்லையும் கதைக்கலாம். பட் யூஸ்வலி பெண்ட் ஹில் நான் வேலை செய்ய தமிழ்ல தான் எல்லாரோடையும் கதைக்கிறேன்னா அவைகளுக்கும் ஒரு more engagement மாதிரி இருக்கும் நான் என்னோட. அதே மாதிரி வேற லாங்குவேஜ் ஆக்களுக்கும் மற்ற தெரபிஸ்ட் நான் வேலை செய்யறேன், அவையிலும் வேற லாங்குவேஜ் பேசினா அவளோட பேஷண்ட்டும் அந்த லாங்குவேஜ்ல பேசினா அவளுக்கு ஈஸியா. சரி, நல்ல ஒரு விடயம். இப்ப இன்னொரு கேள்வி ஒன்று வருது என்னன்னா, இப்ப கொஞ்சம் கூடிக்கொண்டு வருது தமிழ் ஆக்கள் எல்லாரும்
பிசியோ படிச்ச நல்ல ஒரு ஒர்க் கிடைக்கும். இப்ப ஆதி அண்ணா ஒர்க் பண்றாரு, அந்த அண்ணா ஒர்க் பண்ணு, இந்த அக்கா ஒர்க் பண்றான்னு இருக்கும். அப்ப பேரண்ட்ஸும் ஒரு புஷோட கொடுப்பினோம், இங்க பேர் ஆதி இஸ் ஒர்க்கிங், யூ கோ ஃபார் பிசியோ. இப்ப நீங்க நினைக்கிறீங்களா இந்த பிசியோ எக்ஸஸ் சப்ளையா போயிடும், அல்லது இப்ப ஆஸ்திரேலியன்ஸ் வேற யாருக்கெல்லாம் படிக்கிறாங்க, இப்ப பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில எத்தனையோ உங்களோட பேச்சுலர் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு வந்தவே too many. அப்படி வரைக்கும் ஒரு எக்ஸஸ் சப்ளையா அல்லது கூடுதலான ஆட்கள் வந்துடும் நீங்க நினைக்கிறீங்களா, அல்லது வேலை எதுவும் கிடைக்குமா ஃபியூச்சர்ல? There's always a need for physio. The best way to put it is, as a physio coming out into the workforce, you want to see what type of physio you want to be. Right. Okay, so there's different industries, but there's different ways to be your type of physio. I find mine in the private practice. I want to help people when an injury happens, but also make sure I'm there for them in the first 2 to 4 weeks when we treat them, and make sure their treatment plan sorted and they can self-manage after. Sure. But some people might not want as long of an interaction or as frequent of an interaction. So for that reason, there's a hospital setting as well, where you go and treat patients from who come to the hospital, and you make sure that they're able to either be safely discharged, or you follow what the doctors have asked for you to do to get this person to a certain physical level. Sure. But then there's the aged care setting, which is a very important one, where you need to ongoing management of patients who need to mobilize, need to strengthen, just to improve their quality of life and maintain their quality of life and prevent falls and everything. ஆனா குறுக்குறதுக்கு மென்னிக்கும் ஏஜ் கேர் அண்ட் பாத்தீங்கன்னா அவை வந்து வயசானாக்களா இருப்பினும் அவைக்கு ஒன்கோயிங்னு சொல்றீங்கன்னா அது லாங் டேர்ம் பிளானே இருக்குமே. Physio should always be long-term plan. When you're in aged care, it's going to be like your physio is always involved. Musculoskeletal, where I work, is more, we want to be involved at the start and slowly start weaning the physio, and then we want the patient to be able to self-manage, whether that's by themselves at home doing some sort of exercise program, or somewhere in the community where they can engage in some sort of physical health. சரி, இப்ப அவே தங்கட பாட்ல மேனேஜ் பண்ணா எவ்வளவு காலம் அவருக்கு? கிட்டத்தட்ட ஒரு வருடம் அவரோட இருப்பீங்களா? இந்த மஸ்குலர் அந்த ட்ரீட்மென்ட்டோட எவ்வளவு காலம் இருப்பீங்க? It depends. We want to manage the pain first. So if someone came in with a knee injury, we want to brace, we want to make sure the swelling comes down, they're able to bend their knee to a certain range and make sure it's completely straight. That could take up to 2 to 4 weeks depending on the patient. And then after that, the program, the physio only needs to be there if the patient's struggling to do the exercise. Whereas if they're able to do it, it's more beneficial for them to engage by themselves regularly. And then eventually they can just self-manage. சரி, இன்னொரு கேள்வி. இப்ப பிசியோவா வாராக்கள் சில பேர் பெண் பிள்ளைகளும் பெரியதும், சில பேர் உங்களை போன்ற ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ராங்கான ஆக்களும் பெரியலாம். சில பேர் கிரிக்கெட் விளையாடுறாக்கள், சாக்கர் விளையாடுறாக்கள், நல்ல உடம்பு இறுக்கி என்ன சொல்ல சிக்ஸ் பேக்கா என்ன விதமா எல்லாம் வச்சிருப்பீங்க. இப்ப சில பேஷண்ட்டுக்கு வரைக்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டா, எனக்கு இறுக்கி மசாஜ் பண்றவாள் தான் சரி ஒரு பிசியோ. இப்ப சில பேர் ஒரு மெல்லியாக்கள் அல்லது ஒரு லேடிஸ் சாஃப்ட் கார்னரோட விரும்பினமெண்டா, அவையில எப்படி இதை செய்யணும், அல்லது அதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா, அல்லது ஆக்களை மாத்தி போடுவீங்களா, என்ன செய்வீங்க? The massage is one part of the treatment. It's not everything. It does require a bit of manual handling and strength as well. There's safe ways to do it, so everyone can do it. The preference from patient to patient, that's something we can't manage. It depends on what your previous experience is or what your preference is, but it doesn't mean harder massage means better. And massage is not the prime treatment. It's more like a pain modulation. We want to bring the pain down, so you're able to maybe move your shoulder more better, or your joints glide a little bit more better. But it's not the main. We do it at the start, but it's not something we want the patient to be getting used to. ஏன் இந்த கேள்வியை கேட்டாண்டா, எங்களுடைய சமூகத்துல இந்த கேள்வி இருக்குது. இப்ப சில பேர்கிட்ட பேலன் இருக்காது, அப்ப பிசியோட்ட போனா இல்ல கைரோட்ட போனா அது முறிச்சு திருப்பி நேராக்கி விட்டுருவேன். சில கைரோட்ட போனா கைரோ திருப்பி விட்டுருக்கோம். ஒரு பயம் ஒன்று இருக்குது. இப்ப தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில கைரோட்ட போறது பயம், கைரோ முறிச்சு விட்டுருவாரு. ஆனா அவர்கள் அப்படி இல்லை, அது ஒரு டெக்னிக்கோட செய்வார்கள். அப்ப அதே மாதிரி பிசியோவும் சில பிசியோ சரியான டஃபா இருக்கு, சில பிசியோ சாஃப்டா இருப்பினம். அப்ப இந்த கேள்வி இருந்தபடியாத்தான் அதை உங்கள்கிட்ட கேட்டேன். அது கூடுதலா தமிழ் மக்கள், குறிப்பாக இங்க இருக்கிற வயசு போன ஆக்கள் இருக்கணும், என்ன அவைக்கு தமிழ்ல இதுல சொல்லி கொடுத்தாதான் விளங்கும். அவைகளுக்கும் பிள்ளைகள் இல்ல பேர பிள்ளைகள் வேலைப்பட்கள் காரணமா போயிடுவினோம். அப்ப அவர்கள் தனிய வரைக்கும் கஷ்டமா இருக்கும். எனக்கு இந்த பிசியோ வேண்டாம், இந்த பிசியோ ஹார்டா பிடிக்கும், இந்த பிசியோ சாஃப்டா இருக்கும், காணாது, அப்படி ஒரு கருத்து இருக்குது. அதான் இந்த கேள்வி கேட்டிருந்தேன்.
சரி, நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் இணைத்துக் கொள்வோம். நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் உலகத்தின் எந்த மூலையிலும் இருந்து பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தா நீங்களும் கலந்து சிறப்பிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு மின்னஞ்சலூடாக அறிவிக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகளில் சின்னி நேரம் இரவு 9:30 ஏடிபிசியுடைய தனிப்பட்ட வானொலியூடாகவும், ஏடிபிசியுடைய இணையதளம், ஏடிபிசியுடைய முகநூல், ஏடிபிசியினுடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும், அத்தோடு என்னுடைய தனிப்பட்ட முகநூல் வாயிலாகவும் சமகாலத்தில் வானொலிகளும் நேரடியாகவும் எடுத்து வரப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இப்ப ஆதி, நீங்கள் இவ்வளவு ஒரு அனுபவத்தோட 6 வருடமாக வேலை செய்திருக்கிறீர்கள். இப்ப நீங்கள் வேலை ஆரம்பித்த காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தது? பயமாக இருந்ததா, அல்லது எப்படி நீங்கள் உங்களை பழக்கப்படுத்திக் கொண்டீர்கள் இந்த வேலைக்கு? ஆரம்பிக்க பேஷண்ட்ஸோட கதைக்கிறது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் மாதிரி இருக்கும். ஆனா பேஷண்ட்ஸ் பார்க்க அது you realize the issue is the communication. So if you're comfortable talking to anyone, then you can do the physio. But before you even do the physio, if you have trouble talking to anyone, doesn't matter, Tamil, English, doesn't matter. Even if they don't understand you, if you're not confident and they don't feel like you're approachable, it was always hard. So at the start, that was the case. When I trained with a certain physio who used to make me explain diagnosis without saying or he would tell me how to say this in the most layman's terms. So ஒரு மெடிக்கல் ஜார்கனம் யூஸ் பண்ணாம ஒரு டயக்னோசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ண, அது ரிப்பீட்டா செய்யதான் ஒரு மோர் கான்ஃபிடன்ஸ் மாதிரி வரும். அப்பவே அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. அது ப்ராக்டிஸ் பண்ண அதுவும் பேஷண்ட்ஸோட அப்ளை பண்ண அது becomes seamless. Now I don't think about it. So at the start it was very hard. Then you learn different treatment techniques, different treatment modalities, and then you understand the industry better and you know how to navigate through. Say you can speak to doctors, and as you do that more often, you get more and more confident. But that takes time. I always tell everyone it just takes more sets and reps. So the more times you do it, the easier it becomes, and then you don't think about it when you do it. சரி, இன்னொரு கேள்வி. இப்ப ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்கள்ல உங்களுக்கு டாக்டர்ஸுக்கு இன்டர்ன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த வருஷத்துல ட்ரெயின் பண்ணுவீங்க, அல்லது நீங்க படிச்சு முடிச்சு வெளியில வந்த அப்புறம்தான் இதை பற்றி பழகுறீங்களா, அல்லது எல்லா சம் யூனிவர்சிட்டிஸ் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி? யூனிவர்சிட்டியில எல்லாரும் பிளேஸ்மெண்ட் செய்யணும். Mainly it's hospital, but you do get the aged care, the private practice as well. While you're studying and நீங்க ஒரு physiotherapist assistant ஆகும் நீங்க வேலை செய்யலாம். That's like you receive an income and you work in it's usually a private practice. But yeah, like நீங்க எப்பவும் யூனிக்கு போய்க்க ஒரு 2 yearsக்கு நீங்க பேக் டு பேக் பிளேஸ்மெண்ட்ஸ் போய்க்கொண்டே இருப்பீங்க. அது இல்ல ஆஸ்திரேலியாவோட எல்லா பல்கலைக்கழகத்திலும் இருக்கா, அல்லது குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துல மட்டும்? டிபெண்ட். ஸோ இப்போ நீங்க சிட்னி நீங்க கேட்கலாம், நான் ஒரு பர்டிகுலர் ஏரியால இன்ட்ரெஸ்டா இருக்கு, அங்க போறோம் லொகேஷன் வைஸ். இல்லாட்டி ஒரு பீடியாட்ரிக்ஸ்ல மட்டும் வேலை செய்றீங்கன்னா இட்ஸ் பிட் மோர் ரெஸ்ட்ரிக்டட், so you can go to certain locations, but it's also like how many available spots are there. சரி, ஏன் இந்த கேள்வியை கேட்டேன்னா, சில பிசியோ இல்ல வேறு சில கற்கநெறிகளுக்கு நியூ சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகம் சில பயிற்சிகளை வழங்கும். ஆனால் சிட்னி பல்கலைக்கழகம் மெக்வாரியோ வழங்குவதில்லை சொன்னார்கள். அது பிசியோ இல்லை, வேற பட்டப்படிப்புகளுக்கு. அதனால தான் இந்த கேள்வியை கேட்டால், சில பல்கலைக்கழகத்தில் படிக்கிற பிசியோஸ் கூடுதலான ப்ராக்டிக்கல் பிளேஸ்மெண்ட் போய் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் வெரி எக்ஸ்போஷர், அப்ப அவை மார்க்கெட் ஃபோர்ஸுக்கு குயிக்காவே வந்துடுவேன். வேறு சில பல்கலைக்கழகங்கள் படிச்சு போட்டு அப்புறம் அவையே தான் போய் எடுக்கணும் எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது. அதனால தான் இந்த கேள்வி கூட கேட்டது உங்களோட அனுபவத்தின் அடிப்படையில். அது ஒன்றபடி அப்படி தெரியுதா உங்களுக்கு? அப்படி எல்லா பல்கலைக்கழகம் உண்டா, அல்லது சில பல்கலைக்கழகம் மட்டும்தான் செய்தா? அது உங்களுக்கு இல்ல எல்லாரும் கண்டிப்பா செய்யணும். பட் I usually feel the more diverse your experiences, you're more likely to settle into the industry much easier. Or anything like when you expose yourself to different environments. Say you do hospital placement only, but then you come to private practice, then you're going to find it very hard. சரி, உங்களுடைய லைஃப்ல இப்ப as a பிசியோவா சவால் என்ன சேலஞ்ச் என்ன பாத்துக்கிறீங்க? சில பேஷண்டோட அல்லது உங்களுக்கு ஏதாவது சேலஞ்ச் இருந்திருக்கா, அல்லது ஈஸியா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டீங்களா? ஏதாவது சேலஞ்ச் இருந்திருக்குமா சில பேஷண்டோட? The hardest one is getting
people to engage in physical activity when they're not normally doing anything that's apart from work. Outside of work, they might do the housework and whatnot. That's also physical activity. But yeah, when we need to do it in an exercise format with set amount of repetitions and sets, then trying to get those patients to engage is very hard. So அவைகளுக்கு நான் எப்பவும் எஜுகேட் பண்றது லைக் இது வந்து இப்போ மட்டும் ஹெல்ப் பண்ணாது ஒரு லாங் டேர்முக்காக தான். ஸோ ஆல்வேஸ் திங்கிங் த லாங் டேர்ம். பட் வென் யூ எக்ஸ்பிளைன் டு சம் ஒன் வேர் ட்ரைங் டு திங்க் அபவுட் தெம் for years to come, I always tell them like I'm happy to see you again next year. I just don't want to see you for the same problem. Yeah. சரி, இன்னொரு கடினமான கேள்வி உண்டு. சரி, இப்ப சில பேர் வரைவினம் இப்ப வைங்களேன் ஒரு முறிச்ச காலோ கையோ அல்லது ஷோல்டரோ ஏதோ முறிச்சிட்டு வரைவினம் விழுந்தோ என்ன வரைவினம் அவர்களுக்கு நீங்கள் ஒரு டெம்பரரியா அவருடைய உடல் அசைவுகளை என்னது அசைய வைக்கிறதுக்கு ஏதோ செய்கிறீங்க. ஆனா அது இப்ப சில பேருக்கு அந்த ஆப்ரேஷன் ஒரு என்ன சொல்றது ஒரு ஆப்ரேஷனுக்கு போக வேண்டி இருக்குமா அல்லது போக தேவையில்லைன்னு சில பேர் யோசிப்பிடும். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப ஒரு ஆள் நாளாந்த கடமையை செய்தா காணுமா அல்லது அவர் ஆப்ரேஷனுக்கு போகணும்னு உங்களுடைய வேலை என்ன இந்த பிசியோ பொறுத்தவரையில? ஸோ எப்பவும் யோசிக்கணும், ஏன் ஆப்ரேஷன் செய்ய போறீங்க? செஞ்சா இன்ஜரி இருக்கிறதுக்கு முதலும் after many different circles and what are they going to engage in? So for example, எனக்கு ஃபுட்பால்ல இன்ஜரி நடந்தது. but because I'm quite young, நான் லாங் டேர்ம் விளையாட ஓட விரும்புகிறேன். ஸோ அதுக்காக நான் சர்ஜரி செய்வேன். அந்த சர்ஜரி இல்லாமல் என்னால் ஓட இல்லாது. Because I'm young, I will do it. But if you're a bit older and you don't really engage in sports but you have had an unfortunate injury, then you have to say whether you need to do it or not. And that discussion is usually with the orthopedic specialist, but we would always make sure you have that discussion and that consultation with them. So we would make sure you're referred. நல்ல ஒரு பதில். இரண்டா சில பேர் சொல்றானே, நீங்க சொன்ன மாதிரி எங்களுடைய சமூகம் இல்லை, எல்லா சமூகமும் ஐயோ ஆப்ரேஷன் செய்யப்படாது நீங்களோட போய் கேட்போம். ஆனா நீங்க சொன்னது ஆப்ரேஷன் பண்றது என்ன நோக்கம்ண்டா அதனால பயன்பாடு இருக்குமெண்டா அவர்கள் ஆப்ரேட் பண்றதால லாபம் இருக்கு. இப்ப நீங்க சின்ன பிரச்சனை இல்லை அல்லது ஒரு சர்டன் ஏஜுக்கு பிறகு இல்லை இருந்துட்டு இப்படியே போறது நல்ல அனுபவம் இருக்கிறது. எனக்கு மறைந்த கண்ணங்கர் அவரிடம் போனா சொல்லுவார்கள், ஐ கோயிங் டு பிளே கிரிக்கெட் அகெயின்? நோ, then you don't have to do that. Leave it. அப்ப எனக்கு அந்த வசனங்கள் நீங்கள் சொன்னது அதே வசனத்தை அவரும் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே செல்ல ஒரு அருமையான பதில். அதோட நீங்கள் இப்பொழுது ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு ஏற்கனவே வேலை செய்வதற்கு அப்பால் ஒரு நிறுவனத்தையும் இயக்கி நடத்தி வருவதாக இருந்தோம். அது எத்தனையாம் ஆண்டு ஆரம்பித்தீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட? 2020ல அது ஹோம் விசிட்ஸா ஆரம்பிச்சினான். அப்போ just family friends. But then while I was working as well, I was given opportunities to manage our clinics that I was working for someone else. And through that, I learned how medical centers operate and how physios and other allied health staff operate in the medical center. And from there, I got my first clinic the following year in West Pennant Hills. Now we provide allied health services for medical centers in 5 different locations. And I work at the same time and manage those clinics for other staffs who work at those clinics. And we provide physio, exercise physiology, clinical psychology, dietetics, and just slowly expanding. அப்போ உங்களுக்கு எத்தனை பிசியோஸ் ஒர்க் பண்ணணும் அந்த மெத்தட்ல? இல்ல நீங்கள் வேலை செய்யறதுக்கு அப்பால உங்களோட ஓன் கம்பெனில எத்தனை பேர் ஒர்க் பண்ணணும்? So இப்போ 4 physios இருக்கணும். They work at different clinics and their own schedule. And we work with doctors in the medical centers to provide patients with bulk bill services. So the whole philosophy is the bulk bill access for physiotherapy to all the patients. And we make sure that any acute injuries, they get managed and don't become chronic. அதாவது நேயர்களே என்ன சொல்றாரு என்றால், ஆதி பல்க் பில் என்றது வந்து மெடிக்கேர், அதாவது ஆஸ்திரேலியா மெடிக்கேர் சர்வீஸ் ஆஸ்திரேலியாவுடைய மெடிக்கேர் நிறுவனம் தான் அவர்களுக்கு கொடுக்கும். அப்ப ஆதிட்ட போராக்களுக்கு ஆதி எக்ஸ்ட்ராவா காசு இது வரைக்கும் எடுக்கல. ஆகவே அத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப பல்க் பில் மட்டும் செய்யறாருன்னு சொல்லி ஒன்று நல்ல ஒரு விடயம். இப்ப இதை ஃபுல் முழுதா ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்றீங்களா அல்லது பார்ட்னர்ஸ் யாராவது இருக்கிறமா இல்ல நீங்க தனியாவா? நான் தனியா தான். But we have management team that work in the background to
make the patient's journey Patient's through our allied health services in the medical center smooth. There's a lot of improvement that still needs to be worked on, but yeah, we're slowly getting அப்ப better and better. ஒரு சின்ன பையன் இல்ல, ஒரு படிச்சு முடிஞ்சாலும் தனியால எப்படி ஆரம்பிச்சீங்க? என்னென்ன அந்த கட் ஃபீலிங் வந்தது? பேரண்ட்ஸோட ஹெல்ப் அல்லது ஃபேமிலி பிசினஸா அல்லது எப்படி மாதிரி செய்றீங்க? I just felt this was the way to go again long term. So if I wanted to work in this industry, I needed to do something for myself. That was the plan, never to hire anyone or get more clinics. It's just to work for myself. But then I realized the good that can come out of running a clinic where we look after patients, look after therapists, give a patient to go to somewhere like the medical center where they have access to all their health needs, and bulk billing those services. So this way it works well for everyone. It's just because we're different businesses inside different medical centers, that's the problem we try and solve. And if we solve that problem, it's better for everyone that engages in all our clinics. கிளினிக்ல இருக்குமோ? சரி, அப்ப நீங்கள் கூடுதலா எல்லா நாளும் வேலை செய்வீங்களா? சனிக்கிழமையிலும் இருக்குமா இல்ல மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தானா? There's always work. Always But yeah, I try and enjoy my weekends too. But yeah. சரி, இன்னொரு பக்கம் ஆதி, நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்க ஒரு உதைபந்தாட்ட வீரர். இப்பொழுதும் உதைபந்தாட்டம் அல்லது கிரிக்கெட் விளையாடுகிறீர்களா அல்லது நேரம் இருக்கிறதா என்ன செய்கிறீர்கள்? இப்போதைக்கு எனக்கு ஒரு இன்ஜுரி இருக்கு. ஸோ நான் வர ஃபெப்ரவரி வரைக்கும் ஓடி இயலாது. ப்ளஸ் திஸ் இயர் எனக்கு ஒரு மகன் பிறந்தவர். ஸோ ஜஸ்ட் we'll see. இன்னும் ஒரு 4 monthsல ரீஹாப் செஞ்ச அப்புறம் மேபி விளையாட பார்க்கலாம் அப்பேக்க. தமிழ்ல சொல்வார்கள், வைத்தியருக்கே வைத்தியம் வந்து வருஷம் வந்தா எங்க போறோம்னு பிசியோக்கே பிசியோ தேவைப்படுது. எனவே நல்லபடியா இப்ப நிறைவாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கார்கள் பெற்றோரா இருக்கலாம், இந்த மகன் ஒரு பிசியோ வரணும், இல்லை இந்த மகள் ஒரு பிசியோ வரணும், அல்லது இன்னொரு பிசியோக்கு படிச்சு கொண்டிருக்கிறவர், அல்லது சில பேருக்கு ஒரு அறிவுரையா இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்காக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? Not just physio, but any industry. When you, like nowadays you have access to information, you can get any information anywhere. The best thing you can do is research the entire industry. You can find answers everywhere on the internet. Make your own judgment after that. But the physio industry is it's very flexible. Like I said, there's a lot to do in the physio industry, not just seeing patients, but there's a lot of other work that can be done. It's just finding what works for you, but you'll never know it until you come into the industry. Not just I think it's that for any industry. Whether you're an engineer or lawyer, you'll only understand how the entire machine works once you step in, and then from there, when you're young, just start making choices, and it's the best way to. அதாவது நல்ல ஒரு விடயமாக குறிப்பிட்டிருந்தீர்கள். நல்லது ஆதி, இவ்வளவு நேரமும் குறிப்பாக உங்களுடைய வேலை பழக்களை எல்லாம் ஒதுக்கி கொண்டு வேலை முடிந்து நேரடியாக இங்கே வந்திருக்கிறீர்கள். அந்த வகையில இந்த வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கப்பட மட்டுமில்லாமல் உங்களுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும். அதே நேரம் உங்களுடைய பிசியோதெரபியில் உங்களுடைய எண்முறை மருத்துவம் மேலும் வளர்ந்து நீங்கள் நல்ல சேவைகளை தமிழ் சமூகத்துக்கு மட்டுமில்லாமல் ஆஸ்திரேலியா சமூகம் முழுவதுக்கும் வழங்கணும் என்று என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாற நேர். ஆண்களே, இவ்வாறு நேராக பிசியோதெரபிஸ்ட், அதாவது இயன்முறை மருத்துவரான ஆதி வேலாயுத பிள்ளை அவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களுக்கு கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.